வணக்கங்க. இந்த வீடியோ எதுக்குன்னா, ஒரு பெரிய கட்சியில இருக்கிற முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் நல்லா வேற பாட்டு போடுவார் டிஎம்எஸ் பாட்டுலாம். அவர் நம்ம விஜயகாந்த் பத்தி சில விஷயம் சொல்லியிருக்காரு ப்ரெஸ்ஸை பார்த்து. இப்போதான் அந்த வீடியோ பார்த்தா நீங்களும் போய் பாருங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் ஏன் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி பேச மாட்டுறாரு? பயமா? அவர் நல்ல நடிகர்னு தெரியும், மேடம் நல்லா நடிக்கிறாரு, ஆதவா சொல்லி கொடுக்குறாரு, அப்படியே பேசுறாரு. ஆனா நான் எவ்வளவு தைரியமா ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி பேசுறேன், அதே மாதிரி விஜய் வந்து பேச சொல்லுங்க பார்க்கலாம், தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் அவருக்கு சில விஷயத்த சொல்ல நினைக்கிறேன். நான் மட்டும் இல்ல, நம்ம மக்கள் எல்லாம் சேர்ந்து. என்னன்னா, அவரை பத்தி ஒரு வீடியோ ஒன்று லீக் ஆச்சுங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு சின்ன பொண்ணுகிட்ட தப்பா நடந்து அந்த வீடியோ வைரல் நம்பர் 1ல இருந்துச்சு. எப்படி வைரல் நம்பர் 1ல நம்ம பசங்க நெட்ல போட்டு ஓட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டி அந்த மனுஷன் ஒரு வழி பண்ணிட்டாங்க. ஆனாலும் அவரை பத்தி ஒரு பாராட்டணும். மேடையில் ஏறி பாட்டு பாடுவாரு, பிளஸ் நீட்னா மைக்கில் பேசுவாரு, திரும்ப மைக்கில் பாட சொன்னா பாடுவாரு. அவரு தைரியத்துக்கெல்லாம் நம்ம விஜயனை வரமாட்டாருப்பா, நான் ஒத்துக்கிறேன். ஆனா விஜயனை பிரஸ் மீட் பண்ணாம இருக்கிற காரணம் என்னன்னு நான் சொல்றேன். நம்ம கேப்டன் அரசியலுக்கு வந்தார்ல, வந்தப்ப எல்லா பிரஸையும் மீட் பண்ணி பேசினாரு. ஆனா அவர் நல்ல விஷயத்த சொன்னதெல்லாம் தப்பா மக்கள்கிட்ட காமிச்சது மீடியா. அவர் உடம்பு முடியாம ஆக்குனது மீடியா, அவரை ஜோக்கர் ஆக்குனதும் மீடியா. ஆனா மீடியா மட்டும் காரணம் இல்லைங்க, மீடியா பின்னாடி இந்த அரசியல், அந்த அரசியல் இப்ப பழைய ஃபார்முலாவை நம்ம விஜயனை மேல போடலான்னு ட்ரை பண்றாங்க. விஜயனை பிரஸை மீட் பண்ணணும், அவர் நல்ல விஷயத்த சொல்லணும், அது தப்பா மக்கள்கிட்ட காமிக்கணும், விஜய் அண்ணனை ஜோக்கரா மாத்தணும், ஓட்டை வரவிடாம தடுக்கணும். அதான் அவங்க எய்ம். புரியுதா? ஆனா அதுக்கெல்லாம் நம்ம விஜயனை மாற்ற ஆள் கிடையாதுங்க. விஜயனை நிச்சயம் பிரஸை மீட் பண்ணுவார். ஆனா அது என்னைக்கு தெரியுமா? அவர் சிஎம் ஆகி மக்களுக்கு என்னென்ன நல்லது செய்ய போறேன்னு சொல்லுவார்ல, முதல் கையெழுத்து போடுவார்ல, அன்னைக்கு நிச்சயம் பிரஸை மீட் பண்ணுவாரு. நீங்க எல்லாம் காத்துருங்க. அதுக்கப்புறம் அவர் யாருன்னு சொல்றேன், அன்னைக்கு சொன்னல, ஜெயக்குமார் அண்ணன் தான். ஜெயக்குமார்னு உங்களுக்கு தெரியும், ஏடிஎம்கேல இருக்காரு. அவர் நல்ல மனுஷன் தான், நல்லா பாட்டு பாடுவாரு. சில டைம்ல இந்த மாதிரி தேவையில்லாத பேசிடுறாரு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா விஜயனை ரசிகருங்க மட்டும் இருந்தா பரவாயில்ல, இப்ப மக்களும் விஜயனை பக்கத்தில் நிக்கிறாங்க. இவர் இப்படி ஏடாக்குமா பேசி என்னன்னா பசங்க எல்லாமே கெட்ட பசங்களா, பழைய வீடியோ எடுத்து வைரல் பண்ணி விட்டாங்கன்னா அவர் தாங்க மாட்டிப்பாரு. அவருக்காக தான் இந்த வீடியோவே நான் போட்டேன். ப்ளீஸ்ண்ணா ஜெயக்குமார் அண்ணா, மாட்டிக்காதீங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஓபிஎஸ் அண்ணா வந்து டிஎம்கேல போய் சேர்ந்துருக்காரு. நீங்களும் கூடிய சீக்கிரம் போய் சேர்ந்துருவீங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த டைம்ல இந்த மாதிரி வைரல் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்களேன், டிஎம்கேல சேர்க்காம விட்டாங்க, நீங்கள் எங்கே போவீங்க சொல்லுங்க? அப்புறம் எடப்பாடி சாரும் உங்களை வெட்டி விட்டுறாங்கன்னா அப்புறம் போருக்கு இடம் இல்லாமல் போயிருங்க. டிவி கேக்கு தான் வரணும். எங்கள் அண்ணா சுத்தமாக உங்களை சேர்க்க மாட்டார், ஓகேவா? ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்துருங்க. எங்கள் பசங்க ரொம்ப கெட்ட பசங்க, பசங்க மட்டும் இல்லை பொண்ணுங்களும் ரொம்ப கெட்ட பசங்க, பார்த்துருங்க. இனிமேல் தயவுசெய்து விஜயனை பற்றி நோண்டாதீங்க. நோண்டிங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். கேட்டால் கேளுங்க, கேட்காட்டி மாட்டிங்க. ஓகே, பாய்.